அனைவருக்கும் வணக்கம். 2019 டிசம்பர் 2ஆம் தேதி மும்பை மஹிம் தர்கா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆற்று கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் வந்து கரை ஒதுங்குது. இதை பார்த்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சூட்கேஸை வந்து யாருமே ஓப்பன் பண்ண கிடையாது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா, போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் டேரெக்டாக இங்கே வந்துட்டு இந்த சூட்கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த போலீஸுக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூட்கேஸுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆணோட கை, கால், அதே மாதிரி உறுப்பு, இந்த மூணும் வந்துட்டு சூட்கேஸ்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூட்கேஸில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் ஷர்ட்டும், ஒரு 3 ஃபேண்ட்டு, ஒரு மெரூன் கலரில் இருக்கக்கூடிய கோட்டு, இது எல்லாமே வந்துட்டு இந்த சூட்கேஸில் இருக்குது. வேறு ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்குறாங்க. வேறு எந்த ஒரு தடயமே கிடைக்கவே இல்லை. ஸோ இதை வச்சுட்டு போலீஸ் வந்துட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரோட உடம்பு இதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கும்போது இந்த சூட்கேஸில் ஏதாவது க்ளூ இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தேடி பார்க்குறாங்க. இந்த மாதிரி தேடும்போது அந்த மெரூன் கலர் கோட்டில் வந்துட்டு ஒரு கடையோட லேபிள் இருக்குது. ஸோ அது எந்த கடை அப்படின்னாக்கா, ஆல்மோ அப்படின்ற ஒரு மென்ஸ்வேரோட கடை. போலீஸ் வந்து அந்த ஆல்மோ மென்ஸ்வேரில் போயிட்டு இந்த லேபிள் இருக்கக்கூடியது வந்துட்டு உங்கள் கடையோட தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இது எங்களோட கடையிலேருந்து கொடுத்த கோட் தான் சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இது வாங்கினது யாருன்னு சொல்லி ஏதாவது அட்ரஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அட்ரஸ் எதுவும் தெரில, ஆனால் இது வாங்கினவரோட பேர் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்துட்டு போலீஸ்கிட்ட காட்டுறாங்க. இந்த கோட்டு யார் வாங்கினது அப்படின்னு பார்த்தாக்கா, பெனட் ரெபலோ அப்படிங்கிற ஒரு 59 வயசு நபர் தான் வந்துட்டு இந்த கோட்டை வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட பேர் மட்டும்தான் தெரியுது. அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவுமே வந்து போலீஸுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்துட்டு இதே மாதிரி பெனட் அப்படின்ற பேரில் வந்துட்டு யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே பேரில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஏதாவது அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாவும் வந்துட்டு போலீஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தேடும்போது ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பெனட் ரெபலோ அப்படின்ற பேரில் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது. இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் சில விஷயங்கள் வந்துட்டு போலீஸுக்கு கிடைக்குது. அதாவது இவங்க வந்துட்டு குரூப்பாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த குரூப் ஃபோட்டோவில் இருக்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்துட்டு இந்த போலீஸ் கையில் இருக்கக்கூடிய இந்த மெரூன் கலர் கோட்டு வந்துட்டு அதே கோட்டை தான் அவரும் போட்டிருக்காரு. ஸோ இந்த நபர் தான் வந்துட்டு பெனட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ்புக்லேயே பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்னு சொல்லி கிளியராக தெரியுது. அதே சமயத்தில் அவரோட விசிட்டிங் கார்டு இருக்குது. அவர் இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு அந்த விசிட்டிங் கார்டில் இருக்குது. போலீஸ் நேராக என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது வீடு வந்து பூட்டி இருக்குது. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இந்த வீடு யாரோட வீடு, இது வந்து பூட்டியே இருக்குன்னு கேட்கும்போது இந்த வீடு வந்து பெனட்டோட வீடு தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீடு ஏன் பூட்டியிருக்குன்னு கேட்கும்போது அவர் ரெகுலராக வந்துட்டு தான் இருப்பார், ஆனால் இப்போ சில நாளாக வந்துட்டு வர்றதே இல்லை, அவரோட பொண்ணு மட்டும்தான் வந்துட்டு ஈவினிங் ஆனால் வருவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பெனட்டுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகி பொண்ணெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ போலீஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஈவினிங் வந்து அவங்க பொண்ணை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அங்கேயே தங்கியிருக்காங்க. ஈவினிங் ஆனதும் அவங்க பொண்ணு வராங்க. அவங்க பொண்ணோட பேர் வந்து ஆராதியா. இந்த பொண்ணுக்கு வந்து 19 வயசு ஆகுது. இந்த பொண்ணு வந்துட்டு டேரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்ததும் போலீஸும் டக்குன்னு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துட்டு உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு இங்கே இல்லை, அவர் வந்து ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்டு, ஸோ கனடா வரைக்கும் வேலை விஷயமாக போயிருக்காரு, அதனால் திரும்பி வர்றது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து கால் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கேள்வி கேட்டாலும் வந்துட்டு ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து சுத்தமாக சரியில்லை. இவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தாலும், போலீஸ் கால் பண்ணாலும் வந்துட்டு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ சந்தேகமாகுது இந்த பொண்ணு மேலே. உடனடியாக வீடு ஃபுல்லாக வந்துட்டு போலீஸ் வந்துட்டு சோதனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி சோதனை பண்ணும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமோட செவுத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை இருக்குது. அதே மாதிரியே வந்துட்டு வீடு துடைக்கக்கூடிய ஒரு துடைப்பம் இருக்குது. அந்த துடைப்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தக்கரை இருக்குது. அவர் வந்து கிட்டார் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால மியூசிக் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து அங்கே வீட்டில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டாரில் பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்குது. போலீஸ் வந்துட்டு இந்த ரத்தம்லாம் எப்படி இங்கே கிட்டாரில் இருக்குது, பார்த்தா செவுத்தில் இருக்குது, இந்த துடைக்கக்கூடிய அந்த மாப்பிளலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு சரியான பதிலே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு மேலே வந்துட்டு சந்தேகம் வந்து ரொம்பவே அதிகமாகுது. உடனடியாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விசாரிக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வெளில வருது. அதாவது இந்த பொண்ணு வந்து பெனட்டோட ஒரிஜினல் பொண்ணே கிடையாது. இந்த பெனட்டுக்கு வந்துட்டு ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2 டைம் வந்து மேரேஜ் ஆகிருக்கு. ஆனால் 2 ஒய்ஃபுமே வந்துட்டு இவர் கூட இல்லை, பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த பெனட் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ஆராதியோட அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணை வந்து தத்தெடுக்கிறாரு. அதாவது காசு கொடுத்து தத்தெடுக்கிறாரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பொண்ணை வந்து தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பொண்ணை வந்து ஒரு வளர்க்கக்கூடிய ஒரு அப்பா மாதிரி வந்துட்டு இவர் வந்து பார்க்கவே கிடையாது. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இந்த பொண்ணை வந்துட்டு
கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணோட உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காதனால எவ்வளவோ வந்துட்டு தவிர்க்க பார்க்குறாங்க. ஆனாலும் அவர் விடுறதாவே இல்லை. என்ன பண்ணுறாருனா டெய்லியுமே வந்துட்டு இந்த பொண்ணை வந்து கட்டாயப்படுத்தி வந்துட்டு உறவு வச்சுக்கிறாரு. ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு மனசளவில் வந்துட்டு ரொம்பவே காயமாக இருக்காங்க. இந்த மாதிரியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஆராத்யாவுக்கு வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒரு 16 வயசில் ஒரு பையனோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாளடைவில் என்ன ஆகுதுனாக்க காதலாக மாறுது. ஸோ 2 பேரும் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து வெளியில் என்ன தான் வந்து சந்தோஷமாக லவ் பண்ணாலும் வீட்டில் வந்து நிம்மதியாகவே இல்லை. என்னென்னா ரெகுலராக தன்னோட வளர்ப்பாப்பா வந்துட்டு இந்த பொண்ணை வந்து சீரழிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த கஷ்டத்தை தாங்க முடியாத அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா டைரெக்டாக தன்னோட லவ்வர்கிட்ட வந்துட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த லவ்வர் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா உங்கள் அப்பா இருக்க வரைக்கும் நீ நிம்மதியாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அவரை வந்து கொலை பண்ணால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த பொண்ணு ஆமாம் கண்டிப்பாக எங்கள் அப்பா இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த பையன் இந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்து ஆக்சுவலாக வந்துட்டு கொலைக்கான பிளான் பண்ணுறாங்க. 2019 நவம்பர் 24 பார்த்தீங்கன்னா இந்த கொலை எப்படி பண்ணணும், எப்படி போலீஸ்ட்டு வந்து மாட்டிக்கூடாது அப்படிங்கிற பிளான் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியராக வந்து போடுறாங்க. ஸோ போட்டுட்டு நவம்பர் 27 பார்த்தீங்கன்னா இந்த கொலைக்கான பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா தான் லவ்வரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. டேரெக்டாக வீட்டில் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. ஈவினிங் டயத்தில் தான் இவங்களை வந்துட்டு வளர்ப்பாப்பா அதாவது இந்த பெனட் வந்துட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, ஒரு பையன் இருக்கிறத பார்க்குறாரு. என்னது நான் வீட்டில் இல்லைனா கண்ட பையனை உள்ளே கூட்டிகிட்டு வருவியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணு வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தான் கண் எதிரே வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அடி வாங்குறத பார்த்துட்டு இந்த லவ்வர் என்ன பண்ணியிருக்கான்னா எதிர்த்து கேள்வி கேட்டு அவங்க அப்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா இதெல்லாம் கேட்க நீ யாரான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டார் எடுத்து அந்த பையன் வந்து சர மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவனும் என்ன பண்ணுறான் பதில் ஆரம்பிக்கிறான். ஸோ 2 பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த டயத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க ஆராத்யா அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து கொலை பண்ணுறதுக்கு நிறையா பிளான் செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி மறைச்சி வச்சுருந்த ஒரு மூங்கில் குச்சி பெரிய குச்சி இருக்குது, அதை எடுத்து வந்து தலையிலே வந்து அடிச்சிடுறாங்க அவங்க அப்பாவை. ஸோ வந்து மயக்க நிலைக்கு கிட்டத்தட்ட அவர் போயிடுறாரு. இந்த டயத்தில் மறைச்சி வச்சுருந்த ஒரு கத்தியை எடுத்து இந்த லவ்வர் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவர் குத்தி அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து இறந்து போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஆனால் அவர் வந்து உயிர் போகலை. 2 பேருமே பார்க்குறாங்க இவர் செத்துருவாரா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் உயிர் போகவே மாட்டேங்குது. என்னடா என்ன பண்ணாலும் உயிர் போகலை அப்படின்ட்டு போயிட்டு இந்த கரப்பாம்பூச்சி அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்து அவரோட ஃபேஸில் வந்துட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது மூச்சு திணறல் வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, பாடி வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணி ஆகணும், போலீஸ்கிட்டே மாட்டிக்கக்கூடாது, அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும் மாட்டிக்கக்கூடாது. இதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ பார்க்குறாங்க. எப்படி வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் பாடி வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சில வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நைட்டு வந்து ஓவர் டைம் ஆயிடுச்சு. 2 பேருமே தூக்கம் வந்ததுனால பாடி அங்கேயே வச்சுட்டு இவங்க வேறு ரூமில் வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு யூடியூப்பில் பார்த்த மாதிரியே வந்துட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த கத்தியை வச்சு பாடியை வந்துட்டு பீஸாக வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கத்தியை ஹீட் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுது. ஆனால் அப்படியே பண்ணினாலும் பெரிய பெரிய எலும்பு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவங்களால வந்துட்டு தனித்தனியாக வந்து முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த லவர் என்ன பண்ணுறான்னா அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். இங்கே நடந்த எல்லா சம்பவத்தையும் வந்துட்டு கிளியராக சொல்லிவிட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கட்டுற அளவுக்கு வந்துட்டு பெரிய கோடாலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அந்த கோடாலியும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த டைமில் கிடையாது. திரும்ப என்ன பண்ணுறாங்கனாக்கா 2வது நாள் நைட்டும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே தூங்குறாங்க 2 பேருமே. அதாவது பாடியை பக்கத்தில் வச்சுட்டு 2 பேருமே வேறு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்கனாக்கா மறுநாள் நைட் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா டைரெக்டாக போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு இவங்களுக்கு வேண்டிய எல்லா பொருளையும் வாங்குறாங்க. அதாவது பெரிய சூட் கேஸாக பார்த்திங்கன்னா ஒரு 3 சூட் கேஸ் கேட்குறாங்க. இருக்கிறதுலே பெரிய சைஸ் எதுன்னு கேட்கும்போது ஒரு 1.5 அடி அகலத்தில் இருக்குது, இது வந்து ஒரு 15 கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த சூட் கேஸும் வாங்குறாங்க. சில பிளாஸ்டிக் கவரும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லோ டேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேப்பும் வந்து நிறையா வாங்கியிருக்காங்க. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு 5 பெரிய கத்தி இருக்கிறதுலே எந்த கத்தியெல்லாம் வந்து பெருசாக இருக்கோ அந்த மாதிரி கத்தியும் வாங்கிக்கிட்டு டைரெக்டாக போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரூம் ஸ்ப்ரே வந்து வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த இறந்து போன இந்த பெனட்டோட பாடியை வந்துட்டு கிட்ட வந்துட்டு எத்தனை பீஸ் அப்படின்னாக்கா ஒரு 8 பீஸாக வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு இவரோட ஒரு கை ஒரு கால், அதாவது மாறு கை மாறு கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடது கை வலது கால்னு சொல்லிட்டு தனியாக எடுக்கிறாங்க. அதாவது ஒரு சூட் கேஸில் இடது கையும் வலது கால், அது மட்டும் இல்லாமல் அந்த பெனட்டோட ஆணுறுப்பு, இது 3ஐயும் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூட் கேஸில் வைக்கிறாங்க.
ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி சூட்கேஸில் வைக்கிறாங்க. ஸோ பிளட் எல்லாம் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த பென்னட்டோட ட்ரெஸ்ஸு சிலதை போடுறாங்க. ஒரு ஷர்ட்டு, அதே மாதிரி ஒரு 3 ஃபேண்ட்டு இதெல்லாம் உள்ளே போட்டு அந்த மெரூன் கலரில் இருக்கக்கூடிய கோட்டு இதையும் வந்துட்டு உள்ளார போட்டுடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த சூட்கேஸில் போட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு ஆட்டோ பிடிச்சி நைட்டோட நைட்டாக போயிட்டு அந்த மஹிம் ஆத்தங்கரையோரத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மீதி இருக்கக்கூடிய 2 சூட்கேஸ்லையும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கை, கால், அதே மாதிரி இல்லாத உடம்பு இது எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸில் போடுறாங்க. இன்னொரு சூட்கேஸில் வந்துட்டு இந்த வலது கை, இடது கால் இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இதையும் உள்ளே போட்டுட்டு பார்த்தீங்களா, அதையும் வந்துட்டு உள்ளே போட்டுடுறாங்க. ஸோ போட்டு 2 சூட்கேஸையும் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு நைட் டயத்தில் போயிட்டு அதே ஆத்தங்கரை ஓரத்துலேயே வந்துட்டு தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு வந்துட்டு வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ரூம் ஸ்ப்ரே வந்துட்டு அடிக்கிறாங்க. பட் அது வந்து செட் ஆகலை, பற்ற கிடையாது. அதை தாண்டி வந்து வாடை வெளில வருது அப்படிங்கிறதுனால திரும்பவும் அந்த மெடிக்கலுக்கு போகிறாங்க. திரும்ப போயிட்டு இருக்கிறதுலே எது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது உங்கள்கிட்ட ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி கேட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டு அவங்க வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் ஆக்சுவலாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அங்கே போன அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், இங்கே மெடிக்கலுக்கு போனது, இது எல்லாத்தையுமே வந்து எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய்ட்டு இவங்க என்னெல்லாம் வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த பில்லும் எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட விசாரணையும் பண்ணுறாங்க. ஸோ விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது மாதிரி வந்து சூட்கேஸு, இந்த கவரு, கத்தி இதெல்லாம் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வெயிட்டு தாங்குமான்னு திரும்ப கேட்டாங்க. நாங்களும் ஒரு 15 கிலோ வரைக்கும் தாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னோம். அதேமாதிரி மெடிக்கல் ஷாப் போய் கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரூம் ஸ்ப்ரே வாங்கினாங்க. திரும்ப வந்துட்டு ஒரு பெரிய ரூம் ஸ்ப்ரே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கினாங்க. நான் எதுக்குன்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் வந்துட்டு எலி செத்து போச்சு, வாடை வந்து ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்குது, அதனால் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து விசாரிக்கும் போது தான் போலீஸுக்கு தெரிய வருது என்னன்னாக்கா, ஒரு சூட்கேஸ் ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டில் கிடையாது, மொத்தம் 3 சூட்கேஸ். ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 சூட்கேஸையும் வந்து தொலைவி ஒரு வழியாக போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பென்னட்டை வந்து கொலை பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வளர்ப்பு மகளாக இருக்க வேண்டிய பொண்ணையே வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி சீரழிச்சிட்டு இருந்தது தான் ஒரு மெயின் ரீசன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தது தான் காரணமாக அப்படின்னு கேட்டால் இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பென்னட்டுக்கு வந்துட்டு சொத்து வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய இருக்குது. என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த வளர்ப்பு மகள் இந்த பொண்ணு ஆராதியாவும் அவங்களோட லவ்வர் இந்த 2 பேரும் சேர்ந்துட்டு, ஒருவேளை உங்கள் அப்பா இல்லைனா இந்த மொத்த சொத்து நமக்கு தான், நம்ம வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு செட்டில் ஆகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. டிசம்பர் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த லவர் இருக்கா இல்லையா, அந்த பையனோட ஃப்ரெண்டை வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன தான் வந்துட்டு இவன் வந்து கொலை பண்ணலை அப்படின்னாலும், கொலை பண்ணினதில் வந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணினதுனால அவனே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனும் வந்து 18 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய பையன் தான். இந்த லவரும் வந்துட்டு 18 வயசு கம்மியாக இருக்கிறதுனால 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி வந்துட்டு குழந்தைகள் நல காப்பகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஆராதியாவுக்கு வந்துட்டு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆராதியாவை வளர்த்த ஒரிஜினல் பேரண்ட்ஸ், அதாவது இந்த பென்னட் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தார்லே அந்த ஒரிஜினல் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டில் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது என் பொண்ணுக்கு வந்துட்டு இன்னும் வயசு 18 ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எவிடன்ஸாக என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டுறாங்க. அதில் பார்க்கும்போது 17 வயசு 4 மாதம் ஆகுது. ஸோ 18 வயசு ஆகலைன்னு சொல்லி கிளியராக தெரியுது. அதனால் இந்த ஆராதியாவும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு குழந்தைகள் நல காப்பகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லீகல் உறவுக்காக ஆசைப்பட்டு ஒரு பொண்ணையே தத்தெடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு, அதாவது நான் வந்து அப்பா மாதிரி வளர்க்குறேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து சீரழிச்சிருக்காரு. ஸோ இது வந்து அந்த ஆள் மேலே ரொம்ப 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 பெரிய தவறான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து மிஸ்டேக்குன்னு சொல்கிறத விட ஒரு புரியாமல் பண்ணின ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அதாவது இந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்குதான். பிரச்சனை இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா, சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஆக்சுவலாக வந்து கால் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா போலீஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த 100ன்ற நம்பர், போலீஸுக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியிருக்கலாம். இல்லை சைல்டு ஹெல்ப்லைன் 1098 அந்த நம்பருக்காவது கால் பண்ணியிருக்கலாம். ஸோ சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுறது வந்து போலீஸுக்கே கால் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரே ஒரு கால் 100க்கு ஃபோன் அடிச்சிருந்தீங்கன்னாவே மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆகிருக்கும். இது மாதிரி ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்க பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, மனசில் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்கள ஏதாவது துன்புறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, வெளியில் சொன்ன அவமானம், அது இல்லாமல் நான் உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன், ஒன்று சூசைட் பண்ணிக்கலாம் இல்லை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த பிளானை விட்டுட்டு, ஏன்னா அந்த பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் அழிஞ்சிரும்.
அதை விட்டுட்டு நீங்கள் காவல்துறைக்கு டைரெக்டாக வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 ஃபோன் கால் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் லைஃப்பை அவங்க காப்பாற்றிடுவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களோட எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வந்து வெளில வராது, ஃபோட்டோவோ பேரோ எதுவுமே வந்து வெளில வராது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.